அவரோட குழந்தையே சுமந்துட்டு இருக்கேன், அதுக்கு பதில் தெரியல. பட் அந்த குழந்தையே வந்து அவர் வந்து கோர்ட் வாசலில் நிற்க வச்சுட்டாரு. அது வந்து அவருக்கு ரொம்ப பெரிய ஈஸியான ஒரு விஷயமா இருக்குது. பட் குற்றம் இல்லாமல் நிறைய பேர் வந்து வெளியே வந்து ஜாலியாக சுற்றிட்டுருக்காங்க. நான் வந்து ஜட்ஜ்மெண்ட் மேலே நான் ரொம்ப நம்பிக்கை வச்சுருக்கேன். கண்டிப்பாக எனக்கு ஃபேவராக ஜஸ்டிஸ் வரும் நான் நம்புகிறேன். தேங்க்ஸ் ஃபார் யுவர் சப்போர்ட். இல்லைங்க, நான் இப்போதைக்கு எதுவுமே சொல்ல வேண்டாம். ஏன்னா எனக்கு இப்போ வந்து இல்லை, நான் வந்து என்ன கேட்குறேன்னா, இந்த குழந்தைக்கு ஒரு ஜஸ்டிஸ் வேணும்னு தான் நான் கேட்குறேன். வேறு நான் எதுவுமே கேட்கல. அந்த குழந்தைக்கு அவர் ரெஸ்பான்சிபிலிட்டி எடுக்கணும். இப்போது ஒரு 2 months பேசாமல் இருக்கார். இன்றைக்கி திடீர்னு வந்து என் மேலே ஒரு டிஃபமேஷன் கேஸ் போடுறாங்க. நான் ஹேஷ்டேக் யூஸ் பண்ணக்கூடாது, நான் வீடியோஸை டெலீட் பண்ணணும், போஸ்ட்டை டெலீட் பண்ணணும், கம்பெனிக்கு வந்து என்னால் வந்து அவதூறு பேச்சுகள் நான் கொடுக்குறேன் அப்படின்னு. நான் எந்த ஃபேக் அலிகேஷனுமே வைக்கலை. நான் இப்போவும் சொல்கிறேன், இந்த குழந்தைக்காக மட்டும்தான் ஃபைட் பண்ணுறேன். இந்த குழந்தைக்காக தான் நான் அந்த போஸ்ட் எல்லாமே எக்ஸ்போஸ் பண்ணி நான் எடுத்துகிட்டு வந்தது. நாளைக்கு இந்த குழந்தையோட அப்பா யாருன்னு ஒரு பெரிய கேள்விக்குறி இருக்குது.